வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டாபிக் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரில் எக்ஸாம்பிள் 10.6 பார்க்கலாம். ஆல்ரெடி 10.2, 3, 4, 5 இந்த பேட்டர்னில் எல்லாமே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு கொஷினில் ஒவ்வொரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, அதில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஃபேமிலி ஆஃப் ஆல் ellipse having foci on x-axis and the center of the origin. So ellipse equation based on previous video பார்த்தீங்கன்னா parabolic equation relevant எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ellipse equationல எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேமிலி ஆஃப் எலிப்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் 1, ஏ கிரேட்டர் தென் பி. ஸோ இதுதான் நமக்கு எலிப்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டு. த ஈக்குவேஷன் ஆஃப் தி ஃபேமிலி ஆஃப் எலிப்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதில் ஏ பிங்கிறதுலாம் கான்ஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ அதையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. வேர் ஏ அண்ட் பி ஆர் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ஸ். இப்போ இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் இன் ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ எக்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்திருக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x. இப்போ 2x பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2y பை பி ஸ்கொயர் இன்ட்டு அண்டர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவலன் டு 0 எழுதிக்கலாமா? இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுத்துலேயுமே காமனாக 2 இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடுங்க, டிவைட் பை 2ன்னு. அப்போ எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பை பி ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவலன் டு 0 இவ்வளோ தான் வந்திருக்கு. இப்போ டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 2 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். திருப்பி ஒரு தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஏன்னா அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எதுவும் இக்னோர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணலாம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் எக்ஸ் இருக்குது. ஸோ 1 பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எக்ஸ் பேஸ்டாக இல்லை, ஸோ நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லாம் பார்க்கணும். அப்போ 1 பை பி ஸ்கொயர் இன்ட்டு ஒய் டிஒய் பை டிஎக்ஸாக இருக்கா. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணால் என்ன வந்துக்கலாம், ஒய் இன்ட்டு ஒய்யை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க யூவி மெத்தடில். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வந்துக்கலாம், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஆன்சர் டிஒய் பை டிஎக்ஸ். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா திருப்பியும் ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் வரும். பேஸ்ட் ஆன் எக்ஸை பொறுத்து தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடம் கொஞ்சம் யோசிச்சு எழுதுங்க. யூவி இந்த பேட்டர்னில் எழுதுங்க. இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஸோ இது வெளியிலே வச்சிடலாம். யூ இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ் அவ்வளோதான் ஈக்குவலன் டு 0. இப்போ என்ன பண்ணலாம், 1 பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பார்ட் அப்படியே கொண்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 பை பி ஸ்கொயர் ஒய் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ நமக்கு 1 பை ஏ ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ இது ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? தட் இஸ் மைனஸ் 1 பை பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பதில் எழுதிக்கோங்க ப்ளஸ் ஒய் பை பி ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது. இது இன்னும் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ரெடியூஸ் பண்ணோன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். இல்லை நீங்கள் இதோட சப்ஸ்டியூட் பண்ணாலும் போதும். நமக்கு இதில் பி ஸ்கொயர் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கொடுத்தாங்கன்னா எலிப்ஸ் ஈக்குவேஷனை என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே போதும். நமக்கு அந்த மிஸ்ஸிங் வேல்யூலாம் என்னென்னு தெரியும். அது சப்ஸ்டியூட் பண்ணாலே வி கெட் தி ஆன்சர். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு ப்ராப்ளத்துலேயும் நமக்கு ஒவ்வொரு க்ளூ வேட் கொடுக்குறாங்க. பேரபுலா, எலிப்ஸு, ஸ்ட்ரைட் லைனு என்னென்ன கொடுக்குறாங்களோ அதோட பேசிக் ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம். பட் இந்த இடத்துல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி மாற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.